வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோய் மேலாண்மை. கிளைமேட் சேஞ்சினால் இப்போ ஒரு நாளாக ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்து இப்போ டக்குன்னு மழை பெய்யறனால கோழிக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல், காய்ச்சல், தலை தொங்க போட்டிருக்கிறது, கால் இழுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதுக்கு ஒரு ஈஸியான மெடிசன் சொல்கிறேன். நீங்கள் நோய் இருந்தாலும் இல்லைனாலும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வராமல் தடுத்துக்கலாம். கொய்யாத்தலை, குப்பைமேனி தலை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி தலை யூஸ் பண்ணும்போது அந்த நார் இல்லாமல் நம்ம எடுத்து போடணும். இது வந்து வேப்பந்தலை, கீழாநெல்லி, இந்த 5 தலையை என்ன பண்ணணுன்னா எடுத்துட்டு கொய்யா தலையை வந்து அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். கீழாநெல்லி கிள்ளி போட்டுங்க, வேர் இல்லாமல் தலையை மட்டும். பப்பாளி நரம்பு இல்லாமல் எடுத்துகிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணி, பப்பாளி தலை ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. இதை அரைச்சி மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு ஒரு 3 உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எந்த கோழிக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லையோ அந்த 3 உருண்டையை போட்டு சுடுதண்ணி வந்து நம்ம குடிக்கிற இளஞ்சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துட்டு அதை சிரிஞ்சு எடுத்து ஒரு சிரிஞ்சு ஃபுல்லாக பெரிய சிரிஞ்சில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 3 வேளை தரணும். எப்படின்னா இப்போ காலையில், மதியம், நைட்டு, அந்த மாதிரி ஒரு 1.5 நாள் கொடுத்திங்கனாவே எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் கோழியை காப்பாற்றிடலாம். இது வந்து நம்ம பக்கத்து ஃபார்மில் நம்ம ஃபார்ம்லேயும் பண்ணி நம்ம ரிசல்ட்டு பார்த்துருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொன்னால் யூஸ் ஆகுங்கிறதுக்காக பண்ணுறோம். நீங்கள் இல்லை நான் வந்து எங்கள் கோழிக்கு நோயெல்லாம் இல்லை, இருந்தாலும் நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் அடிஷ்னலாக பண்ணணும் வேக்சின்லாம் இல்லாமல் அப்படின்னா, வேக்சின் பண்ணுறதோட சேர்த்தி அப்படின்னா நம்ம அரிசி இருக்குல்ல, அரிசியை ஊற வச்சுட்டு அதில் போட்டு பெசரி கோழிக்கு வந்து நம்ம தீவனமாக வச்சுட்டோம் அப்படின்னா வேறு எந்த தீனியும் வைக்கக்கூடாது. தீனியில் பார்த்திங்கன்னா வச்சோம்னா நம்ம உடனேயுமே எடுத்துக்காது. ஏன்னா வந்து புதுசாக ஒன்று கலக்கிறோம், டேஸ்ட் வந்து அதுக்கு செட் ஆகாது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்கோம் நாங்கள். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போடலாம், இல்லைன்னா கம்பு தூவி விட்டிங்க அப்படின்னா அது கொத்தி சாப்பிட்டுக்கும். இது பார்த்திங்கன்னா வேக்சின் போட்டுகிட்டே இருந்தாலுமே இது வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ இதாக இருந்தாலுமே உங்களால் ஹாஸ்பிட்டல் கோழி கொண்டுட்டு போக முடியல, டக்குன்னு காப்பாற்றணும் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் அந்த 3 வேலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நோய் வந்த கோழியை தனிமைப்படுத்திடுங்க, மற்ற கோழியோடு அது சேரக்கூடாது. அதை தனியாக அடைச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற எந்த கோழிக்குமே ஸ்ப்ரெட் ஆகாது. வச்சுட்டு சாப்பிடுதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. வேறு எந்த தீனியுமே நீங்கள் அடிஷ்னலாக போடாதீங்க, இது மட்டுமே சாப்பிட்டோம். இதை வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கொடுக்கும்போது நீங்கள் மற்ற வேக்சினோ எதுவும் வந்து வேக்சின் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, நோய் வந்துடுச்சு டக்குன்னு காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு. இன்னும் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னா நீங்கள் டாக்டர் வர சொல்லி இன்ஜெக்ஷன் பண்ணாலுமே இதை நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ஒரு இயற்கை மெடிசன் தான், ஒன்றும் பெருசாக சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே வராது. கோழிக்கு வந்து வெள்ளை கழிச்சல் வர்றது வந்து மெயினாக ஹீட்டு தான். ஏன்னா வந்து இப்போ ரொம்ப ஹீட்டாக இருந்துட்டு கிளைமேட் மழை பெஞ்சனால தான் இந்த டிசீஸ் வருது. அப்புறம் வந்து நீங்கள் கோழிக்கு தண்ணி வைக்கிற இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து கோழியை வந்து கட்டுத்தாரியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சுண்ணாம்பு விதைச்சிட்டிங்கனாவே கிருமியெல்லாம் இதாயிரும். இப்போ ஈரமாக இருக்கனால ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஏதாச்சும் நோய் இருந்துச்சு அப்படின்னா சுண்ணாம்பு விதைச்சி விட்டுடலாம். இல்லை இங்கே வந்து கோழி அடையிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மோஷன், அந்த வாசத்துக்காக வந்து பாம்பெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு 3 மூடி சீமெண்ணெய், கெராசின் அதை ஊற்றி கலந்துட்டு அதை நீங்கள் தொலைச்சிங்கன்னா உங்களுக்கு பாம்பு தொல்லையும் இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.